நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இலை அது ஒன்றும் வேணாம்னு சொல்லடா. அப்புறம் அது வந்து நான் தான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி என்னையா சொல்ற? அவங்களுக்கெல்லாம் அதில் சம்மதம் தான். ஆ, நான் தான் ஓ காட் வாட் எ மிராக்கிள் மெடிக்கல். அப்படி என்னையா நடந்துச்சு? இல்லடா, அது வந்து ரேவதி என் கிட்ட வந்து சொல்றா, தைரியமா வேற சொல்றா, அவளுக்கு ஒன்னதாயா பிடிச்சிருக்கு. She is in deeply madly love with you ன்னு சொல்றா. உன்னோட நான் உணர்ந்த அந்த உணர்வு, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பேர் தான் சக்தி, காதல். உன்ன மாதிரி ஒருத்தனும் என்ன மாதிரி ஒருத்தையும் சேர முடியும்னா அது காதல்ல மட்டும்தான் சாத்தியம் சக்தி. உங்களை நான் மரியாதையாகவே பார்த்து பழகிட்டேனா, அதனால சட்டுண்டு வரல. அட பாவி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? ஒரு நாள் போதுங்க. ம். இதாண்டா நடந்துச்சு, போதுமா? இலை என்னடா இப்படி பார்க்குற? இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இடம் எனக்கு நம்புற மாதிரியே இல்லையே. இலை புரியுற மாதிரி சொல்ற. ஏயா நீ அது வேண்டான்னு சொல்றதாவது? இலை இல்லப்பா, நீ பட்டுன்னு பாஞ்சிருக்க வேண்டியவன் அப்படியே பம்மிட்டேன்னு சொல்றியே, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இலை இதான் நடந்துச்சுன்னு சொல்றேன் இல்ல, அவ்வளவுதான். யோ லூசியா நீ? இலை என்ன போய் இலைய ஒலைன்னுக்கிட்டு மூஞ்சிய பாரு, முட்டாள் முட்டாள். கூறு கட்ட குக்கரு மட சாம்பிராணி. என்ன இலை வர்ற கோவத்துக்கு அடிச்சு அப்படி பொழந்துருவேன் பாத்துக்க. ஆமா கிழிச்ச. இலை என்ன அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு வேற என்ன தெரியும்? அதான் தெரியும். இலை என்னடா சொல்ற? அட ஆமையா, நீ மார்க்கெட்டுக்குள்ள போனா 50 பேரா இருந்தாலும் ஒத்தாளா நின்னு அடிப்ப. ஆனா ஒரு பொம்பளை புள்ள முன்னால பயந்து பம்மிட்டு இருந்திருக்க. பூசாரி, அது என்னண்டே தெரியலடா. அவங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேனா. அதுக்கு இத வேணான்னு சொல்றதா? வேணான்லாம் சொல்லடா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு தான். மண்ணான் கட்டி. அந்த புள்ள உன்னை பத்தி என்ன நினைக்கும்? ரொம்ப உயர்வா தானே நினைக்கும். கிழிச்சிச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உனக்கு செல வைக்கும். அது யாருக்கு வேணும்? இல்லை என்னதான் சொல்ல வரவேன்? யோ கல்யாணம்ன்றது என்ன? ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான். இல்லறமே நல்லறம். இல்லை அது ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல வரலையே. யோ 50 வருஷமா காதலிக்கிறல, இப்ப அது உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறமும் புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்க வேண்டாமா? இப்ப அப்படி சொல்லி என்ன ஆக போகுது? அதுவா கரெக்டா அமைஞ்சு வரும்போது டைமிங்ல நடக்கணும். இல்லை என்னதான் சொல்ல வரவேன்? இங்க பாரு, மௌனராகம் ரேவதி மோகன் மாதிரி 8 இருந்து வாழ்ந்தது போதும். உடனடியா அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்கின்றேன். அட ஆமையா, உண்மையான தாம்பத்தியன்றது அதுதான், புரியுதா? இங்க பாரு, சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. இல்லை அட ஆமையா, அது அப்படிதான். அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து அன்னைக்கு வாயில நல்லா வருது. இதுக்கு மேல என்ன நல்ல நாள் வேண்டிய கிடக்கு? இன்றே செய், அதையும் நன்றே செய். இந்த பாரு, என்ன மாதிரி மொட்டை பயல்கிட்ட முச்சந்தில நின்னு வெட்டியா பேசிட்டு நிக்காம உடனடியா கிளம்பி போ. ஏண்டா சாயந்தரம் 5 மணிக்கே வா. யோ போய் அல்வா மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு மூடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போ. நேரம் எல்லாம் கரெக்டா இருக்கும். சரி சரி மாப்பிள, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதியா. போ கிளம்பி போய் அசத்து. இல்லடா அதுக்கு பகல்ல. சரி வரேன். ஆமா பகலாட்டம்லாம் பாக்குறதே இல்ல பாரு. யாரு யோ நேரங்காலம் பார்க்காம வேலையை முடிச்சிரு. தூள் தூள். மாப்பிள மல்லிகைப்பூ அல்வா பாதாம் பிஸ்தா காலையில அன்னைக்கு இறங்கி போயிருக்கணும் பாத்துக்க.
ஏன்டா பூசாரி, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கலங்கர விளக்கமா இருந்து கரையேத்துற, கடைசியில நீ கரையேற முடியலையே. பகவானே, இதெல்லாம் நியாயமா? என்னமோ போடா. என்ன பூனை மாதிரி வந்து நிக்கிற? என்னங்க இல்ல சத்தம் இல்லாம வந்து நிக்கிறியேன்னு கேட்டேன். அழகா தலை சீவிட்டு இருந்தீங்க, அதான். என்ன ரொமான்ஸ் எல்லாம் பலமா இருக்கு? ரொமான்ஸ்லாம் இல்லை, இல்லையா? அப்படி இல்லை. இல்லையா இல்ல அப்படி இல்லையா? அப்புறம் என்ன சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? சும்மாதான் அப்படியே உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு தான். ஓ பரவாயில்லையே, பேசணும்லாம் தோணுதா? ம், ம் பேசலாமே. அதுக்கு முன்னால முன்னால என்ன? இல்லை, பூ பூசாரி யாருக்காவது வாங்கினதா? சீச்சி, நானே உனக்கு சீச்சி உங்களுக்காக வாங்கினேன். ம் கொடு. ம்ஹும். அப்புறம் இல்லை, திரும்புங்க, நானே வச்சுக்கிறேன். ம் பாரா. ஃபுல் பிளானிங் போல இருக்கு. ம். சரி சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுப்பானே, வச்சு விடு. ம். ம். ஆ! என்ன என்னாச்சு? சும்மா உளுலை. ம். ஆ. வை. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கு? இருக்கு இருக்கு, மெயினானதே தானே. இது என்ன? அல்லு அல்லு அல் அல்? வா. ம். சரி குடு. ம். என்ன இப்படி பண்ணிட்ட? என்னாச்சு? இல்ல பூவை வச்சு விட்ட மாதிரி அல்வாவையும் ஊட்டி விடுவியோன்னு நினைச்சேன். ஊட்டி ஊட்டி ம். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா. இல்ல, நான் ஊட்டி விடவா? ம். எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறது. பட்டுன்னு தூக்கிட்டு போய் தாலி கட்ட தெரிஞ்சதில்ல, ம். ஊட்டி விடுறதுக்கு எவ்வளவு யோசிக்கிற? ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன நீங்க? இல்ல, நீங்க எனக்கு உனக்கு கூட்டி விடணுமா? ம். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. சரி, அதையும் பண்ணிட்டா போச்சு. இந்தாங்க. காட்டு. ஆ, ஆ, நீ இருக்க பாரு.
பேசலாமா? ம் பேசலாமே. இல்ல, கட்டில்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல? ம் பேசலாம். ம். சொல்லு. ரே என்ன? ரே புரியல. ரேவதி. ம் இதுக்கு தான் இந்த இழு எழுத்தியாக்கும். சாரிங்க. ஆ டேய் சக்தி, ம் நீ என்ன பேரு சொல்லியே கூப்பிடலாம்டா, தப்பே இல்ல. இல்ல இல்ல, இருக்கட்டும். சொல்லு. சும்மாதான் பேசலான்னு. ம். என்ன இப்படி பயப்படுற? இல்ல, பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ தைரியமா கை வைக்கிறது. என்னையா கட்டின பொண்டாட்டிய தானே தொடற? என்னமோ கரண்ட் கம்பிய தொடற மாதிரி இப்படி பயப்படுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ம் சரி, பேசணும் தானே சொன்ன, என்ன மேல எல்லாம் கை வைக்கிற? இல்ல, பேசிக்கிட்டே. பேசிக்கிட்டே? இல்ல, பேசிக்கிட்டே பேசலான்னு தான். ம் அதானே பார்த்தேன். உனக்கு வேற எதுவும் ஐடியா இல்லையே? என்ன ஐடியா? அதெல்லாம் இல்ல, சும்மா பேசதானே கூப்பிட்ட. இல்ல, பேசணுன்னு தான் கூப்பிட்டேன். அப்படின்னா பேசினதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஏன் இருக்கக்கூடாதா? ம்ஹும் 4 நாள் முன்னாடி இல்லாத தைரியம் இப்ப எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறேன். அது சொந்த ஊரு, அதான் ஒரு சின்ன தைரியம். ஆஹா, ம் ஆனா நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். ம், என்ன? ம், இப்ப வேணாமே. ம், என்னாச்சு? இல்ல சும்மாதான். ஓ, நான் கேட்டப்ப நீ வேணான்னு சொன்னல, இப்ப நீ கேக்குற, நான் வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏங்க, அப்ப அது இல்லையா? ம் ஆமா, ஏன்? சும்மாதான். ஏங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமுங்க. என்ன? இல்ல, இது நியாயமான்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியாது, ஆனா வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா பேசலாம், பழகலாம். ம் அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். எப்பத்தான் பாக்குறது? பேசலாமா? எனக்கு தூக்கம் வருது. மனுஷன் அவஸ்தை புரியாம பேசிக்கிட்டு மதியப்பூ அல்வா உரம் போச்சு. மேலே படுத்துக்கலாம். ஒண்ணு வேணாம். மாமா? மாமாவா? அப்ப மனசு ஏதாவது மிரட்டீங்களா? ம்ஹும். சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். கூப்பிட்டு பாக்குற நேரத்தை பாரு. கொஞ்ச நாள் காய விடுவோம், அப்பதான் தெரியும். ஐ லவ் யூ புருஷா. குட் மார்னிங். என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே, அதான். மனசு சரியில்லை. அச்சச்சோ, ஏன்பா? என்னாச்சு என் செல்லத்துக்கு? வேணாம். என்ன பட்டு, ஏன் கோவப்படுற?
என்ன சிரிப்பு? வருதே. சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. நீங்க சிரிச்சா எனக்கு என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? ஆ? ஒண்ணும் இல்ல. அதுதானே விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் எனக்கு தெரியும். அதானே இந்த கடுப்புக்கு காரணம். அன்னைக்கு நீங்க ஓகே சொன்னப்பவே ஓகே பண்ணியிருக்கணும். அதான் தம்பி நானும் சொல்றேன். அப்ப நான் சரின்னு சொன்னேன், நீ மிஸ் பண்ணிட்ட. இப்ப எனக்கு மூடே மாறிடுச்சு. உங்களுக்கு திமிருங்க. அன்னைக்கு நான் வேணாம்னு சொன்னதுனால இப்போ நான் வேணும்னு சொல்கிறப்ப மாட்டேன்னு சொல்லி வெறுப்பேற்றுறீங்க. பாருங்க, நீங்களா என்கிட்ட வந்து வந்து அது வேணும்னு என்கிட்ட கேட்குறீங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதுனா எது மாமா? இங்கே பாருங்க, வர்ற கோவத்துக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடிப்பீங்களா? பின்னி பிடிவேன் பின்னி. எங்க பின்னு பாப்போம். ஹலோ சார். நான் தான் இப்போ பேப்பர் படிச்சுக்கிட்டேன்னு தெரியலையா? பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு இங்க பாருங்க, பேப்பர் எப்படி படிக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நல்லா பேப்பர் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தலைகீழ பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீங்க திறமைசாலின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரேவதி, எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னா போலையா? போலக்கா. ஏன் போல? முதுகு வலிக்குதுக்கா. ஏன், என்னாச்சு? ஓ, ஓஹோ, ஓஹோஹோ. சொல்லவே இல்லையே. இது எத்தனை நாளா? டெல்லியில. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. கொழுந்தனாரே, கலக்குங்க கலக்குங்க. எனத்த கலக்குனே. அட போங்க கொழுந்தனாரே, இதெல்லாம் வேற என்கிட்ட பேசிக்கிட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஒன்னும் தெரியாத பாப்பா இவரு. ஐயோ அண்ணி, இவங்க புழுகிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. நாங்க நம்பிட்டோம். அண்ணி, ஏங்க கொஞ்சம் ஜண்டபம் தேய்ச்சி விடுறீங்களா? முதுகு வலிக்குது. உங்களுக்கு முதுகு வலிச்சா நீங்க தேய்ச்சிக்கங்க. என்ன கொழுந்தனாரு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? என்ன பொறுப்பு இல்லாம பேசுற? நீங்க தான் கொழுந்தனாரு தைலம் தேய்க்கணும். என்ன ஏன்? ரேவதியோட முதுகொலிக்கு நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தான் தைலம் தேய்க்கணும். அட போங்க கொழுந்தனாரு, நீங்க வேற. அண்ணி, நாடாது. ஹலோ, நான்லாம் எதுவும் சொல்லல. உங்க அண்ணியாதான். இல்லண்டா, இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. அவங்க கிட்ட போய் ஹேன்னு வெக்கப்பட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. சக்தி ஐயா, இந்த மாணிக்கவேலோட தங்கச்சிக்கு கல்யாணம், நீ போயிட்டு வர்றியா? சரிங்க, போயிட்டு வரேன். கல்யாணம் கொடைக்கானல்ல. நீ ரேவதியும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஃபாரஸ்ட் பக்ராவில் ஒரு 4 நாள் தங்கிட்டு வாயே.
இல்லைங்கய்யா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. ஏப்பா? ரேவதி கொஞ்சம் பிஸி. இல்ல மாமா, நான் போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா நான் அவரோட எங்கேயும் போனதில்ல. கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. இல்லைங்கய்யா, நான் தனியாகவே போயிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் புரியல சக்தி. இல்லைங்கய்யா, உங்களுக்கு தான் புரியல. இந்த பாரு, இதெல்லாம் விவரமா சொல்ல முடியாது. ஒழுங்கா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வா. ஐயா, சக்தி, சொன்னதை செய். ஒன்றும் புரியாத ஆளா இருக்கியே. என்ன என்ன? இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்.